கோவை துடியலூர் டியூகாஸ் நிறுவனத்தில் சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் காரசார விவாதம் மேற்கொண்ட உறுப்பினர்கள் 2 வார காலத்திற்கு இதில் கொண்டுவரப்பட்ட ஒட்டுமொத்த துணை விதி திருத்தம் மேற்கொள்ளுதலை ஒத்திவைக்க முடிவு செய்தனர். கோவை துடியலூரில் டியூகாஸ் எனும் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு முதல் வகுப்பு உறுப்பினர்கள் பங்கேற்ற சிறப்பு பேரவை கூட்டம் சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு செயலாட்சியர் சிவகுமார் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆணைப்படி சங்கத்தின் ஒட்டுமொத்த துணை விதி திருத்தம் மேற்கொள்ளுதல் மற்றும் செயலாட்சியரால் கொண்டுவரப்படும் இதர விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது ஒட்டுமொத்த துணை விதியை திருத்தம் மேற்கொள்ளும் முன்பு அது குறித்து விவாதிக்க போதிய கால அவகாசம் வேண்டும். புதியதாக பதிவு செய்யும் துணை விதியை தமிழாக்கம் செய்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் தர வேண்டும். அதற்காக குழு ஒன்று அமைக்க வேண்டும். ஆகவே 2 வார காலத்திற்கு இந்த ஒட்டுமொத்த துணை விதி திருத்தம் மேற்கொள்ளுதலை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து சங்க உறுப்பினர்கள் பேசும்போது, சங்கத்தில் விற்பனை செய்யும் வேளாண்மை இடுபொருட்கள் சட்ட விதிகள் படியும் அதன் தரம் நிர்ணயம் செய்யப்பட்டு பின்னர் விற்பனை செய்ய வேண்டும் என்றும், அரசு நிதியை முறையாக செயலாட்சியர் பயன்படுத்தவில்லை என்றும், டியூகாஸில் விற்பனை செய்யப்படும் உரங்கள் தரமில்லை என்றும், உறுப்பினர் பட்டியலை திருத்தம் செய்தல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த குழு இதுவரை கூட்டப்படவில்லை என்றும் உறுப்பினர்கள் காரசார விவாதம் செய்தனர். இதுகுறித்து செயலாட்சியர் கூறும்போது, டியூகாஸ் நிறுவனத்தில் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். இந்த கூட்டத்தில் டியூகாஸ் நிறுவன முன்னாள் தலைவர் சுப்பையன், முன்னாள் துணைத் தலைவர் செல்வராஜ் உட்பட அனைத்து கட்சியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் டியூகாஸ் நிறுவன செயலாளர் மருதவாணி, துணை செயலாளர் தனபால் உட்பட அதிகாரிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.